திறந்த வெளியில மலம் கழிக்கிறத வந்து முற்றிலும் அகற்றணுங்கிறாங்க. பிளாஸ்டிக் பை ஒரு முறை பயன்படுத்திய பிளாஸ்டிக் பையை தடை செய்ய வேண்டும்னு 1/1/2019 அன்னைக்கே தடை பண்ணிட்டாங்க. அதை வந்து எந்த ஒரு கடையிலையும் வந்து பிளாஸ்டிக் பையை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தமா ஊராட்சி நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து போயிருக்காங்க. ஊரக பகுதியில் அமைந்துள்ள ஆற்றுப்படுகை கழிவுநீர் கலப்பது மற்றும் குப்பைகளை கொட்டுவது மூலம் நீர்நிலை மாசுபடுவதை தவிர்க்க வேண்டும். கரையோரங்களில் வந்து நம்ம அசுத்தம் பண்ணுறதுனாலையும் குப்பைகளை கொட்டுறதுனால நீர்நிலை மாசுபடுதான். அதனால வந்து காவிரி கரையோரமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அசுத்தமும் பண்ண வேணாங்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் பைப்பு வந்து எல்லாத்துமே குடிநீர் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குக்கிராம வயசாக வந்து தேர்வு பண்ணி குடிநீர் வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கீழே பிச்சரில் 20 கனெக்ஷனும் மேலே பிச்சரில் 25 கனெக்ஷனும் கீழே தெருவில் 100 கனெக்ஷனும் போட்டுருக்காங்க. இப்போ மேலே தெருவில் 91 கனெக்ஷனுக்கு நேம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஜல்ஜீவன் திட்டத்தில். இதனால வந்து எல்லா வீட்டுக்கும் நல்ல சுத்திகரிப்பு குடிநீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா யாரார் வீட்டில் லைன் இல்லையோ அவங்களாம் கண்டறிஞ்சு லைன் கொடுக்கறதுக்கு இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வேலை பண்ணி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அங்கே மெயின் ரோட்டில் ஒரு இது இந்த இதில் வாட்டர் டேங்க் பக்கத்தில் ஒரு கட்டி அதையும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. இல்லை அவங்க கான்ட்ராக்ட் முடிச்சு பணம் வாங்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா? எத்தனை வருஷமா கிடக்கு? இன்னும் பணம் வாங்காம செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கும். ₹8,00,000 ஃபண்டு போட்டு பண்ணியிருக்கு. அது அப்படியே போட்டு வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன இது? இல்லை அது ஏன் என்ன இவ்வளோ நாள் என்ன பார்க்காம என்ன பண்ணுறாங்க? ஏன் இல்லைங்க, பஞ்சாயத்துல ஏன் இவ்வளோ நாள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? கமிஷன் வாங்கிட்டு திரும்பிட்டு போயிட்டான். போன ஆட்சியில் திரும்பிட்டு போனேன், திரும்பி வரல. அப்படியே போனவன் தான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விசாரணை நாங்கள் போடுறோம். இது எங்கள் பிரிவில் வரல. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இது பூட்டி கிடக்குது, ஒரு திட்டம் இருக்குன்னா அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அது அப்போ அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கலாம் சொல்ல முடியாது. இந்த பஞ்சாயத்து கிளார்க்கு அப்படி தான் போனது. ஏகப்பட்ட காசை போட்டுட்டு போயிட்டான். ஏற்கனவே இருந்தவன் கார்த்தி. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இன்னும் நிறைய பேருக்கு கனெக்ஷன் வராமே இருக்கே. அவங்க கை காசை போட்டுல திருப்பி நீங்க எல்லாத்தையும் கட்ட சொல்றீங்க. எல்லாரும் 1000 கொடு 2000 கொடு. புதுசா கனெக்ஷன் உன் பேர்ல கனெக்ஷன் வாங்கி தர்றேன். ஏற்கனவே போனவன் போயிட்டான் அப்படின்னு இருக்கீங்க. அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்ல கனெக்ஷன் புதுசா இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் கனெக்ஷன் வந்து புதுசா நீங்க போட்டுக்கோங்க. ஏற்கனவே நாங்க 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினோம். ஏற்கனவே அவன் வாங்கிட்டு போயிட்டான். மறுபடியும் ரசீது எதுவுமே தரல. புதுசா வந்து நீங்க ஆதார் கார்டு கொடுங்க. புதுசா நீங்க கனெக்ஷன் இன்னையில இருந்து ரெனிவல் பண்ணுங்க. இல்ல இதுக்கு முன்னாடியே மோடி திட்டத்துக்கு முன்னாடியே ரசீது தான் தராம ஓடிட்டானே. பணம் ஒரு 10 ரூபா கொடுத்தா ரசீது வாங்கியிருந்தோம்னா இப்ப நம்ம பேசலாம். அவன் 6 லட்சம் எங்க கட்டியிருக்காப்ல? 3 லட்சம் ரூபா கட்டியிருக்காப்ல பஞ்சாயத்து அக்கௌண்ட். நீ என்ன தெரிஞ்ச மாதிரி 3 லட்சங்கிறா? நீ வர்றதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு அக்கௌண்ட் எடுத்து பாரு. நீ தெரிஞ்சது மாதிரி 3 லட்சம் சொல்லி நீங்க பேசிக்கிட்டு இருக்கியா? அக்கௌண்ட் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்கிற நீ பாரு. வாய்க்காலை சுத்தப்படுத்தும் இயக்கம் எதிர்வரும் பருவமழை எதிர்கொள்ளும் விதமாக கால்வாய் அடைப்பு நீர்த்தேங்கி மழைநீர் வழித்தோடுவதை தடுப்பதற்கு சுத்தம் செய்கிற ஒரு இயக்கம் ஏற்படுத்தி அதை ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து ஊராட்சி ஒரு குழு அமைச்சு சொல்கிறாங்க. அதை வந்து குழு அமைச்சு அவங்க வந்து எங்கெங்கே தண்ணி தேங்கி இருக்கு, எங்கெங்கே நீரோட அடைப்பு இருக்கு, அதெல்லாம் வந்து ஆய்விட சொல்லியிருக்காங்க. கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் இருக்காங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது நிதி இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன இது ஸ்கீம்
நீங்க முதல்ல அறிமுகப்படுத்தி எந்த துறையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி தான் எங்களுக்கு கேள்வி பணம் கட்டாமல் யாரா இருக்கா அதையும் எல்லாத்தையும் சொல்லு. அது முன்னாடி யார் யார் இதுன்னு தெரியல, யார் யார் எவ்வளோ பணம் கட்டணும் அது எப்படி தெரியாதுன்னு சொல்லி. அது TLF நான் வந்ததுக்கு அப்புறம் தெரியாது. அவங்க அந்த ருக்மணி இருக்காங்க பாருங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட். நான் வந்து VPR. இந்த TLF பிரச்சனைனால குழுக்கு யாருமே பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. பேங்க்ல போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு கேட்டாக்கா இப்போ எவ்வளோ பேர் இப்போ பணம் நாங்க பணம் வாங்கிட்டு கட்டியிருக்கோம், கட்டாதவங்களுக்கு பாதிக்கப்படுறோம். இவங்க லோனே தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கில் வாங்கி திரும்ப வீட்டில் உட்காந்துருக்கோம். அவங்கள பேரை தான் சொல்லிட்டு போய் குடிங்கன்னே சொல்லிட்டு அது ஆக்சிடென்ட் வந்து என்ன கேட்குறாரு, இப்ப நாங்களாம் நியாயமா கட்டிட்டு லோனே தர மாட்டேங்கிறாங்க. போனா அவங்க வந்து கோர்ட் மூலமாலாம் வந்து மணிகண்டன் சார் அவர் கூட்டிட்டே போனாரு. பேங்க்ல எல்லாம் போய் ரெக்கமெண்டேஷன் கட்ட பண்ணி வட்டி எல்லாம் குறைச்சி மினிமம் அமௌண்ட் 7 லட்சமா என்னமோ கட்ட சொன்னாங்க. 7 லட்சம் கட்ட சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து கட்டல. இப்போ மறுபடியும் ரெக்கவரி வந்துட்டு தான் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு நலிவுற்றோருக்கு VPRC மூலமா ஃபண்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஆள் வந்து தொழில் பண்ணணும். தொழில் பண்ணுறதுக்காக 10,000லேருந்து 5,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லலை. சுயதொழிலுக்கு 50,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ 2 லட்ச ரூபாய் வந்துருக்கு. 4 குழு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இளம் விதவை இருக்காங்கல்ல, அவங்க வந்து மகளிர் திட்டம் மூலமாக அவங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு கொட்டேஷன்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த கொட்டேஷன் வாங்கி கொடுத்து அதுக்கு தகுந்த நிதி ஆதாரம் அவங்க தராங்க. அவங்க மூலமாக அவங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கே தராங்க. எந்த துறையிலேருந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கேள்வி கேட்கலாம் சார். இல்லை எல்லாமே அறிமுகப்படுத்திக்கீங்க. பக்கத்தும் இருக்காங்க. குளத்துக்கிட்ட குளத்து உள்ளவா குளத்துக்கிட்ட அந்த டிஸ்டன்ஸில் நம்ம நம்ம சொல்ல எவ்வளோ பேர் என்னன்னு பார்க்கலாம், எவ்வளோ பேர் போடாமல் ரொம்ப உடம்பு முடியாதவங்க அவங்க தான் போடலாம். மீதி பேர் எல்லாம் ஒரு நேர்வு பொருளை படிச்சாரு. அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும். எங்கள் கிராமத்தில் குழந்தை திருமணம் நடைபெறாமல் தடுப்பதற்காக குழந்தைகள் திருமணம் நடைபெறும் சட்டம் என்று ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களும் மற்றும் தன்னார்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் தடுக்கிறதுக்கு இது மாதிரி நடந்த தகவல் தெரிஞ்சாவே காவல்துறையோ மற்றும் அதுக்கு உரிய அதிகாரியிடம் புகார் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், இப்போ ஆவாஸ் பிளஸ் பிரதம குடியிருப்பு ஆவாஸ் பிளஸ்ன்னு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, வீடு கொடுத்துருந்தாங்க EMI ஒன்று. இப்போ ஆவாஸ் பிளஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே நம்ம இப்போ முன்னாடி வந்து IOIனா உடனே கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் வந்துன்னா நம்ம முன்னாடியே வந்து கம்ப்யூட்டரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றிடணும். பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு வீடு கிடைக்கும். அதனால் யாராருக்கு வீடு வேணுமோ அவங்களோட டாக்குமெண்ட் மற்றும் டாக்குமெண்ட்டு ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் அட்டை, அதோட பத்திரம் இதெல்லாம் கொண்டு 2 ஃபோட்டோவோட பின் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ தயார் செய்து வச்சுருக்க சொல்கிறாங்க. அடுத்த ஆட்டுகளுக்கு வந்து வீடு தரதுக்காண்டி அவங்க வந்து இப்பயே கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ இருக்கவங்களுக்கு வீடு அது வந்து பல காரணங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது கட்டவே மாட்டாங்க. உங்களுக்கு வருஷம் கட்டுறவங்களுக்கு வர மாட்டேங்குது. மறுபடியும் உங்களுக்கு இது ஆவாஸ் வந்து அதில் பாருங்கள். பேர் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அதான் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்ளிகேஷன் புதுசாக கொடுங்க. ஊராட்சி மன்ற தலைவர்கள் மூலியமாக தீர்மானம் எழுதியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அந்தளவு ஊராட்சி ஒன்றியம் அல்லூர் ஊராட்சியில் அரசு ஆயுதிராவிட நலப்பள்ளி துவக்கப்பள்ளி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு மன்றத்தில் ஒப்புதல் கோருங்கள். இதற்கான பொதுமக்கள் எதுவும் குறைகள் இருந்தால் மனுவாக வந்து தலையிட்டு கொடுக்கும். வேறு இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ ஊர்வசி இது வரைக்கும் இப்போ போஸ்டிங் தலைவர் பொறுப்பு எடுத்ததுலேருந்து எவ்வளோ செலவாயிருக்கு, என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க? அதான் நான் முன்னாடி சொன்னேன், என்ன ஊராட்சியில் வேலை பார்த்துருக்கேன். இல்லை இல்லை இந்த 3 இது தான் சொன்னீங்க. இந்த கீழத்தர சாக்கடை சொன்னீங்க, இந்த மேலப்பச்சூரில் புது போர் போட்டவா சொன்னீங்க, கீழப்பச்சூரில் கலெக்டாயிருக்கான்னு சொன்னீங்க. வேறு என்னென்ன எவ்வளோ செலவாயிருக்கு அமௌண்ட்டு இது வரைக்கும் கேட்கு?
கனெக்ஷனே கொடுக்காம அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்காம அவங்க எப்படி பில் கனெக்ஷன் பண்ணாங்க ஊராட்சியில் ஊதிய வழங்குது 55,400 சம்பளம். என்னன்னா புரியல ஊராட்சியில் வந்து சம்பளம் வழங்குதுப்பா 54,400. மதிப்பூதியம் 12,000. படிவம் மற்றும் எழுது அந்த அமௌண்ட்ல யார் யாருக்கெல்லாம் காமனா சொன்னீங்கன்னா எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி சம்பளம்னா பஞ்சாயத்து ஊழியர் லேபருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆமா பஞ்சாயத்து வேலை பார்த்தவங்க மென்ஷன் பண்ணுங்க ஊழியர்களுக்கான ஊழியர்கள் சம்பளம் அது போட நம்ம ஊதியம் வழங்கியதுன்னா பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்க தான் ஊதியம் கொடுப்போம், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க நேம் ஸ்பெசிஃபை எல்லாம் பண்ண வேணாமா, இத்தனை பேர் இந்த போஸ்ட்ல இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளோ சேலரின்னு டீடைல் தெரியலல்ல எதுவுமே. தங்கம்மாள் ரத்தினம்னு இருக்காங்க, அவங்க ஓவர்சிட்டி ஆப்ரேட்டர். அது இல்லாமல் கோபி இருக்காப்ல, தூய்மை கலர் கோபி, சுமதி தூய்மை கலர் வேலை பார்க்குறாங்க. என்னென்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை லேபர் வந்து இவங்க அப்படின்னு சொன்னால் அந்த துறைக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களோடன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேங்க் ஆப்ரேட்டர் 2 பேர் நம்ம ஊருக்கு. டேங்க் ஆப்ரேட்டர் பாதி பேர் சம்பளமே கொடுக்கல, துப்புரவு பணியாளர்கள் வர்றதே கிடையாது. கேட்டால் எங்களுக்கு சம்பளமே சரியாக கொடுக்கலங்கிறாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்க வரல. ஏன்னா சம்பளம்லாம் ஊராட்சி வந்து பெண்டிங் கொடுக்கலன்னு போயிடலாம். ஒன்று யாருன்னு சொல்லி இப்போ நானும் கேட்டுவேன்ல, இப்போ நம்மளும் வாங்கலையா என்னன்னு இப்போ நான் கேட்டுவேன்ல. செக் போட்டு கையில் காசு கொடுக்கணும் அதுவும் கிடையாது. எல்லாமே டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக தான் பண்ணுறாங்க. யாரும் கைட்டு இங்கே வாங்க எல்லாமே யார் சம்பளம் வாங்கல 6 மாதம் பெண்டிங் யார் நாலு சொல்லுதில்லப்பா. 6 மாதம் எனக்கு கொடுக்கல, நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போன வருஷம் நான் ஏன் வருஷம் கரெக்டாக வரதில்லைன்னு கேட்குறதுக்கு எனக்கு 6 மாதம் வரல, ஆளே இல்லை, நான் எப்படினாலும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. யூபிஎஸ்சியில் தான் போடுறாங்க அவங்களுக்கு சம்பளம். ஆனால் அவங்க போகிற சம்பளத்தை மட்டும் சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட கேளுங்க, சம்பளம் போடல இவங்களை விட்டு ஃபோன் பண்ண விட்றாங்க. ஆனால் அவங்க சரியானபடி மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க, க்ளவுஸ் போட மாட்டேங்கிறாங்க. யூனிஃபார்ம் சட்டை போடுங்கன்னா எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் வாங்கி கொடுங்க குப்பை நாத்தடிக்காமல் என்ன பண்ணணும்? நான் கட்டி கொடுக்குறேன், அதை கொண்டு வந்து பிரித்து நீ ஏன் இதை போடுறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு குப்பை போட வேற ஆப்ஷனே இல்லை. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி குப்பை தொட்டி வைக்கிறேன், நாங்கள் வைக்கவே இல்லை. நான் எங்கே போய் டெய்லி இதுக்காக நான் வண்டி எடுத்துட்டு போய் போட்டுட்டு வரேன். குப்பை வந்து கீழே மட்டும் தான் வாங்குறாங்களா? இல்லை குப்பை வாங்குற ஆப்ஷனே அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. குப்பை வாங்குறாங்கன்றதே அவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுது. எல்லா துறையிலும் இந்த மாதிரி பண்ணுறது இல்லையா? நமக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் தான் 5 பேர் மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் கீழே பிச்சை ஒரு ஆள், கீழே தெரு ஒரு ஆள், மேலே தெரு ஒரு ஆள், ஜனநாயகம் சகல சின்ன ஒரு ஆள் போட்டிருக்காங்க. இன்னும் ஆள் போட சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். ஆள் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏரியாவுக்கும் ஃபுல்ஃபில் ஆக்கிடும். அப்படியே வாரத்தில் ஒரு முறை நம்ம போக சொல்லியிருக்காங்க. வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டர் யாராரு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? டேங்க் ஆப்ரேட்டர் இப்போ வந்து இவங்க சொல்றது பொன்னம்மாள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, பொன்னம்மாள் உங்களை பார்க்காம அவங்களுக்கு சம்பளம் போடக்கூடாது. யார் மேல ரிப்போர்ட் வருதோ அவங்க உங்களை வந்து பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் சம்பளம் போடணும். அது முடிய நிறுத்துங்க. அது முடிய எத்தனை மாசம் சம்பளம் பண்ணாலும் நிறுத்து கொடுக்காங்க. மாத்திருங்க, ஒழுங்கா வேலை செய்யலன்னா மாத்திருங்க. கம்ப்ளைண்ட் வருதுன்னா நிறுத்துங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுமில்ல சம்பளம் கொடுக்குறமா இல்லையான்னு தெரியுமில்ல. சம்பளத்தை நிறுத்துங்க. யாரா இருந்தாலும் எத்தனை மாசமா இருந்தாலும் கொடுக்காதீங்க, நிறுத்துங்க. வேணா அப்படியெல்லாம் சொல்லி ஆச்சுல கிராம சபை கூப்பிட்டானு அப்படி கூப்பிடணும் அவசியம் கிடையாது. சம்பளத்துக்கு ஒன்ன தேடி வரணும்ல. அவங்கள்ட்டையும் சொல்லிடு, என்னங்க அவங்கள கூப்பிடுங்க. கிளர்க்கா பார்க்காம நீங்க பொன்னம்மாளுக்கு சம்பளம் போடக்கூடாது. அது நீங்க சொல்லாதீங்க, அதுல நீங்க சொல்லக்கூடாது. பஞ்சாயத்துல அவங்க பேசிக்கணும். பொதுமக்கள் தான் அது பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. சரிங்களா? அது பஞ்சாயத்துல இருக்கவங்க அவங்க கிளர்க் தான் சொல்லணும். சரிங்களா? அவங்களுக்கு போட சம்பளம் போட நீங்க சொல்லக்கூடாது. அது நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. சம்பளம் போடக்கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க? பஞ்சாயத்துல இருக்கீங்களா? அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க, அவங்க ஆராய்ஞ்சு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு கருத்து சொல்லலாம், சொல்லக்கூடாது இல்லையா? சம்பளம் போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல. நான் சொல்லுவேன் அதுதான் கருத்து. போடாதேன்னு சொல்றது எனக்கு போடாதுன்னு பஞ்சாயத்துல அவங்க தான்டா சொல்லணும். இருடா, தலைவர் இருக்கார்ல, தலைவர் வந்து கிளர்க்ட சொல்லணும். போடாதே, நீ வந்து பார்க்கட்டும், நான் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். இது கருத்து கருத்து தான். எல்லாரும் எல்லா கருத்தையும் சொல்லலாம், சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. என்ன சொன்னேன்னு பதிவு பண்ணிக்கங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. 4750 ரூபா பர்மனண்டா இருக்கும். 4500ங்களா? 4720. டெம்பரரியா பார்க்கறது 2600 ரூபா.
எந்தெந்த தெருவுக்கு யார் யாரில் பார்க்குறாங்க? மேலே பச்சடி பார்த்தவங்க பார்க்குறாங்க. மேலே பச்சடிக்கு பாரத்தா? ஆமாம். சரி. பரமேஷ் தான் அங்கே வரணும்னு வீட்டில் இருந்து கீழே பச்சடி பிரச்சனை இவங்க பார்க்குறாங்க கீழே பச்சடி. ரெங்கமான மேலே பச்சடி. போனதான் நான் வச்சுருக்கேன். ரங்கமணி அதான் போனேன் வரேன்னு சொல்லிட்டு நாளை கழிச்சு நான் போய் வரேன். வேளாண் சிவராமன் சார். தண்ணி காலனி டேங்க் வந்து புக் பண்ண நிறையா இருக்குண்ணே. சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஊராட்சி படிவங்கள் வாங்கியது 21,733. தெருவிளக்கு பொருட்கள் கொள்முதல் செஞ்சது 16-18-09. அமௌண்ட் கரெக்டாக சொல்லுங்கள். அதான் 16-18-09. தெருவிளக்கு பராமரிப்பு செஞ்சது 98-95-0. பைப் லைன் கொள்முதல் செஞ்சது என்ன ஒரு நிமிஷம் இந்த இதுக்கு லைட்டு வாங்கினது எல்லாமே சேர்த்து 1,67,809 தான். எல்லா தெருவுக்கும் பல்பு மட்டும் வாங்கினது. பல்பு பல்பு ஒயர் இதெல்லாம் வயரு சாட்ரு மோட்டருக்கு போடுறது பீஸ் கேடியில் மின்சாதனங்கள் அனைத்தும் பைப் லைன் கொள்முதல் 35-32-91. பராமரிப்பு 14-64-00. போர் பிளஸிங் 24-000. கைப்பம்பு பராமரிப்பு 65-00. பொது சுகாதாரம் 18-8-00. வடிகால் பராமரிப்பு 29-95-0. மகளிர் சுகாதார வளாகம் பராமரிப்பு 38-2-00. மகளிர் சுகாதார வசதினா என்னென்ன? அவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணது சுத்தம் டோர்லாம் புதுசு டோர் போட்டிருக்கு கீழே வேலை வச்சிடல. அப்புறம் இது வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். வண்டி வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். ஒயரிங் வேலை பார்த்துருக்கோம். பைப் லைன் வேலை பார்த்துருக்கோம். அமௌண்ட் எவ்வளோ பண்ணுங்க? 38,200. 38,200. மேலே பச்சடி பாத்ரூம் மட்டும்தாங்களா இல்லை வேற எங்கேயாவது? மேலே வச்சிருக்கோம். சுகாதார பொருட்கள் கொள்முதல் 10-53-88. குப்பைகள் வண்டியது 55-8-00. ஓகே சுத்தம் 27-30-0. கருணை குப்பை அள்ளிக்கு அமௌண்ட் எவ்வளோன்னா 55 55-800. எல்லா தெருவுக்குமாண்ணே? ஓகே சுத்தம் 37-300. ஈமகிரி தொகை கர்ணத்தொகை பொங்கல் போனஸ் வந்தது 7,000 ரூபா. ஈமச்சடங்கு வழங்கியது 22,500. நூலக வரி செலுத்தியது. நான் ஈமச்சடங்கு ஈமச்சடங்குன்னா இறந்தவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்தோம்ல 2,500 வந்தோம். பெனிஃபிஷரி தான் பேர். எல்லாமே அக்கௌண்ட் தான். இது எதுவுமே காசோடையோ தனியார் நிறுவனத்துக்கோ போல அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர். எந்த மூலியமா இறந்தா இந்த மாதிரி டீட்டெயில் தெரியாது. அதுக்காக அது வந்து எஸ்சி கேபிட்டல் யாரும் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈமகிரி உதவித்தொகையாக 2,500 ரூபாய் அரசு நிதியிலேருந்து கொடுப்பாங்க. சரி, நான் ஃபினிஷிங் ஆகும்போது எப்படி என்ன ரூல்ஸ் தான் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் யாரும் வாங்கினதா நான் கேள்விப்படலை நம்ம தெருவில் இருந்து. 4 பேருக்கு இல்லை அதான் நம்மளுக்கு தெரியல. ஏதாவது தெரிஞ்சால் நம்மளும் இனிமேட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் கட்டியது 25-37. என்ன பார்த்தா முறைக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? என்ன நீங்கள் வச்சிருங்க. நான் என்ன கேள்வி கேட்டால் அவங்க நீங்கள் முறைக்கிறீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? என்ன ஃபினிஷிங் ஆகும்போது டீட்டெயில் சொல்லுங்கள். நான் அடுத்தவங்களுக்கு இது இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்றேன்னா இது என்ன உங்களுக்கு பெரிய தப்பாக தெரியுது உங்களுக்கு? அந்த 2,500 ரூபாய் உதவித்தொகை வந்து யார் இறந்தாலும் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கிக்கலாம். அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இறப்பு உதவித்தொகை இருக்கு. மாற்றுத்திறனாளி நபர் அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகம் எங்கே இருக்குன்னா கோர்ட்டு கேம்பஸில் இருக்கு. நீதிமன்ற வளாகம் பின்னாடி இருக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம்னு. அங்கேருந்து அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களோட கார்டு அவங்க அடையாள அட்டை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிரும். மந்த்லி கிராண்ட் வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. லாஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து உதவித்தொகையாக 17,000 கொடுப்பாங்க. 2,000 ரூபாய் வந்து அந்த ஈமச்சடங்கு உதவி, அந்த 15,000 இயற்கை மரணத்துக்கான உதவி கொடுப்பாங்க. நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியிலேருந்து வரேன். அந்தநல்லூர் பிளாக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டராக இருக்கேன். சரி, நீங்கள் என்னமோ வச்சிருக்கேன்றீங்க. என்ன வச்சிருக்கீங்க என்னை பற்றி? நீங்கள் ஃபஸ்ட்டில் இல்லை கிராம பொது சபை கூட்டத்தில் பேசிட்டு இருக்கோம். நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இல்லண்ணே இல்ல அவர் சொல்லட்டும் இல்ல நான் கிராமத்து சபை கூட்டமா தான் நான் கேள்வி கேட்டேன் அவர் நான் உன்னை பத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் இல்ல அது முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டேன் இதனால என்ன இருக்கு இந்த போட்டோ வந்து ஃபேஸ்புக்ல இருக்க எல்லாருமே அனுப்புனாங்க நானும் ஃபார்வர்ட் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணலாம் அதை என் டீட்டெயில் எல்லாத்தையும் காட்டுங்க ஃபேஸ்புக்கில் வர ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அது டிஎன்கே சம்மந்தப்பட்டது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அந்த மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் என்ன புரியல அதுல 1000 கோடி பேர் ஃபேஸ்புக்ல இருக்கான் கோடி பேர் ஃபேஸ்புக்ல ஃபார்வர்ட் பண்ற மெசேஜ் நான் பண்றேன் அதுல உங்களுக்கு என்ன சார் இந்த மாதிரி 1000 பேர் நான் காட்டுமா இதே மாதிரி 1000 பேர் நான் காட்டுமா அறியாம பேசுறாரு அவரு தம்பி உனக்கு வேற என்ன வேலை வேணுமோ கொடுத்துருப்பா அவ்வளவுதான் 2 பேருக்குப்பா அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க தூய்மைக்காவு சீருடை வாங்கியது 5003 மின்கம்பம் மாட்டியது 25,500 மொத்த செலவு 17,59,084 நான் மறுபடியும் அமௌண்ட் சொல்லுங்க 17,59,084 மேற்படி பொதுமக்கள் குறை இருந்தால் தலைவர் சொல்லலாம். எனக்கு சாக்கடை எடுக்கிறதுல கொஞ்சம் இஷ்யூ. எனக்கு ப்ரையர் நோட்டீஸே இல்லை. வந்தோடனே வந்து எனக்கு உங்கள் ஷீட் இடிபடுது எடுன்றாங்க. எனக்கு டைமே கொடுக்கல. ஃபாஸ்ட்டாக அவங்களாவே ஒரு டிசைட் பண்ணிட்டு உள்ளுக்க வந்து எனக்கு ஒரு 2 days கொடுத்துருக்கலாம். என்ன அந்த சாக்கடை வந்து தெருவில் எல்லாத்தையும் அளந்து கிழக்கெல்லாம் குறி போட்டுருக்கு. நீங்க எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எனக்கு அதுதான் ஏன் வந்து ஒரு ரோட்ல ஒரு வீடு இருக்கு இடிக்கிறேன்னா கூட நீங்க கேக்குற நீ உன் வீட்டு தண்ணி ஏன் தெருவுக்கு வருது? என் வீட்டு தண்ணி தெருவுக்கு எல்லார் வீட்டுக்கும் தண்ணி என்ன உன் வீட்டு தண்ணி எங்க வந்து நின்னுச்சு? எங்க வந்து மரியாதை உங்க வீட்டு தண்ணின்னு பேசணும். என் வீடு என் வீடு பேச கூடாது. எங்க வீட்டு தண்ணி எப்படி வந்து நீங்க சொல்றேன். ஏய் மணி எங்க வீட்டு தண்ணி பேச. அதெல்லாம் வேண்டாம். ஏய் மணி மணி ஏய் மணி ஏய் மணி ஏய் மணி ஐசே ஐசே பிரியா பிரியா மணியை கூட்டி மணியை ஏய் மணி பிரியா பிரியா ஏய் நீ வடங்கிட்ட ஒரு பொறுமை. ஏய் மணி 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 இங்க வாடா டேய் வா நீ பாத்துக்கலாம். ஏய் நீ வாடா இங்கிட்டு வாடா. வெட்டுறாராமா எத்தனை பேர்த்த வெட்டுவாருன்னு பாக்கலாம். நின்றா டேய் அதுக்கு 4 பேர் அல்லக்கை இவருக்கு இல்லங்க ஒரு மரியாதை வேணும். என் வீட்டு தண்ணி வருதுன்னா வேற நான் இனிமே என் வீட்டு தண்ணி வருதுன்னா தண்ணி தெருவுல சாக்கடை இல்ல தண்ணி வந்துச்சு சாக்கடை கட்டியாச்சு வராது. தெருவுல தண்ணி வரணும் சட்டம் போட்டுருக்கீங்களா? அந்த ஒரு பொசிஷனுக்கு மணி 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 டேய் இங்கிட்டு வா டேய் நீ வாடா. பேச்சு பேசாத. இவர் அப்படியே எடுத்து விடுவாரு. வீட்டை இடிப்பேங்கிறது சீட்டை பிரிப்பேங்கிறது. இருடா டேய் வாய் போடா நேரம் இருடா. சரிப்பா இரு நாங்க தெருவுல செப்டிக் டேங்க் வச்சிருக்கோம்.
பெற்றிருக்கான். பையன் 2 டிகிரி முடிச்சிருக்காரு. உங்கள் ஸ்கீம் ஒன்று இருக்குது. பையன் 2 எம்எஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் 2 டிகிரி முடிச்சிட்டாப்புல. என்சிசியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காப்புல. வீட்டில் குடும்பத்தில் வேலை ஆகிட்டு